எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜ்ஜு சால்னா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டுடலாங்க. கடல் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச வெண்ணெய் ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2 சேர்த்துருவோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துருக்கங்க. நல்ல பொன்னிறமாக செவந்து வரட்டுங்க வெங்காயம். அப்போ தான் சால்னா நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக செவந்த பிறகு தக்காளியை நம்ம சேர்த்துருவோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சப்பாத்தி பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த எம்டி சால்னா. இட்லி தோசைக்கு அருமையாக இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தக்காளியை சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி சேர்த்துருக்காங்க. இதுவும் நல்லா குழைய வதங்கி வரட்டுங்க. இது கூடவே கல் உப்பு சேர்த்து வதக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது கரம் மசாலா, மஞ்சள் பொடி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துருவோங்க. நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுடலாங்க. தண்ணி நல்ல 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க. இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மசாலாவை. தேங்காய், சோம்பு, முந்திரி, கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை எல்லாம் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ சால்னாவில் சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துடலாம். நல்ல வாசமான கமகமன்னு இருக்குங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருவோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கங்க. பாருங்கள், முந்திரி, கசகசா எல்லாம் போட்ட உடனே நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். பரோட்டா போட்டு எடுத்துக்கலாங்க. சுட சுட பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. அதுவும் இந்த பரோட்டாவை பிச்சு போட்டு அது மேலே சால்னா ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்குது. நல்லா பிச்சு போட்டுடலாங்க பரோட்டாவை.
இது போல் சின்ன சின்ன பீஸாக இது போல் பிச்சு போட்டு ஹோட்டலில் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாழை இலை வச்சு இந்த சால்னாவை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. கலர் பாருங்கள் இப்படி வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.